சிம்மராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பொறுத்தவரை சனி 7 வருடம் முழுவதும் சஞ்சாரிக்கின்றார். ஜூலை 1 15 தேதி வரை வக்ரம் என்னும் நிலையில் இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் சனியால் இருக்கும் பாதிப்புகள் பெருமளவு குறைந்து ஸ்டே ஆர்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரச்சனைகளுக்கெல்லாம் ஸ்டே அப்படின்ற ஒரு நிலையில் பிரச்சனை இல்லாத, பிரச்சனை தர இயலாத ஒரு நிலையில் சனி இருப்பார். குருவை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வரைக்கும் 9 பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். பொதுவாக 2, 5, 7, 9, 11 அதை குரு பலம்னு சொல்றோம். குரு பலம்னா தெய்வ அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம். அத்தகைய காலகட்டத்தில் திருமணம், புதிய வேலை, தொழில் தொடங்குதல், பிரச்சனைகளுக்கு தீர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். மேலிருந்து ஒரு 10ஆம் வீட்டிற்கு வருகின்றார். 10ஆம் வீடு அந்த அளவுக்கு விசேஷம் இல்லாத வீடு என்றாலும் கூட 10லிருந்து அவர் 2ஆம் வீட்டை பார்க்கின்றார், 10லிருந்து 4ஐ பார்க்கின்றார். அதனால ஏதோ ஒரு விதத்தில் பணவரவு, ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கலாம். தொழிலில் பிரச்சனைகள் வரலாம். இது குரு 10ல் வருவதினால். ராகு கேது 8 மற்றும் 2ல் இருப்பதால், 8ஆம் வீடு ராகு இருக்கிறதுனால சில சமயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். குரு பொதுவாக தனம், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு வலுவாக இருப்பதால் எதிர்பாராத பணவரவும் நீங்க ராகு 8ல் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேது 2ல் இருப்பதால் பேசும் பேச்சில் கண்டிப்பாக கவனம் தேவை, பொறுமை தேவை. நீங்கள் பேசுவதை எதிராளி தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் பேசாமல் இருந்து விடுவதால் கூட சில பிரச்சனைகள் எழலாம். கேர்ஃபுல்லா பேசணும்னு சொல்றேன், அதுக்காக பேசாம இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. இதை குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புறேன். 2024 பொறுத்தவரை நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் இருக்க போகின்றது. ஓகே, நன்மைகள் சற்றே அதிகமாக இருக்க போகின்றது. பணவரவு சார்ந்த விஷயங்களில் ஒரு சீரான நிலை எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? எதனால பிரச்சனைனா சனி நேராக பார்க்கின்றார். அது ஒரு புறம் இருந்தாலும் 15 ஜனவரியிலிருந்து 14 ஏப்ரல் வரை சூரியன் தான ராசிநாதன். சூரியன் தன்னுடைய 6ஆம் வீடு, சனியின் வீடு மகரத்தை கடக்கணும். அதுக்கப்புறம் சனியே கடக்கணும். ஏன்னா சூரியன் அங்க சனி இருக்கார், கும்பத்துல சனி இருக்கார், 7ஆம் வீட்டுல சனியை கடக்கணும், அப்புறம் ராகுவை கடக்கணும். இந்த 3 மாதங்கள் ராசிநாதன் கொஞ்சம் வலுவா இல்லை. ராசிநாதன் பிரச்சனையான நிலையிலே இருக்கார், தெய்வாதீனமாக. ஓகே, அந்த வேளையில் குரு 9லிருந்து ராசியை பார்க்கின்றார். சோ ராசிநாதன் கொஞ்சம் பிரச்சனையான நிலையில் இருக்கும் காலகட்டத்தில் குரு வலுவாக இருந்து நேர் வலுவில் உங்கள் ராசியை பார்ப்பது கண்டிப்பாக அது ஒரு தெய்வ அனுகூலம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ ஏப்ரலுக்கு அப்புறம், அதாவது 14 ஏப்ரலுக்கு அப்புறம், தமிழ் வருடப்பிறப்பிற்கு அப்புறம் சூரியன், ராசிநாதனான சூரியன் வலுவாயிடுறார். ஓகே, அது நல்லதுதான். கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்கும், நம்ம 14 அக்டோபர் வரைக்கும் குரு நல்ல வலிமையாக, ராசிநாதன் சூரியன் வலிமையாக இருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் தான் குரு 9லிருந்து 10ற்கு போகின்றார். ஓகே, ஸோ ராசிநாதன் வலிமை இல்லாத நிலைமையில் குரு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கின்றார். குரு வலிமை இழந்த ஒரு நிலைக்கு போகும்போது ராசிநாதன் வலுவாகின்றார். அதனால்தான் நன்மைகள் தீமைகள் கலந்த ஒரு ஆண்டு. நன்மைகள் சற்று அதிகமாக இருக்கும் தீமைகளை விட, அப்படித்தான் இருக்கும். பிரச்சனைகள் தீமைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீமைகளை சமாளிக்கக்கூடிய அளவில் தான் 2024 இருக்கின்றது. இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவேன். அந்த மாதிரி தான் கிரகங்கள் அமைகின்றன. இது எல்லா நிலைகளிலும் எல்லா ஆண்டுகளிலும் இப்படி அமையாது. பிரச்சனை வரும்போது ராசிநாதன் வலு இழந்து போற மாதிரி சில நிலைகள்லாம் போன வருடங்களில் சிம்மராசியினருக்கு நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் 2024 அப்படி இல்லை. பிரச்சனைகள் வரும் காலகட்டத்தில் ராசிநாதன் வலுவாக இருக்கின்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? குறிப்பாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 15 தேதி வரை உங்களுக்கு
நல்ல காலம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன் இந்த டைம் பீரியடை குறிப்பிட்டு நான் சொல்றேன்னா, சனி வந்து வக்கரமாக இருக்க போகின்றார் இந்த காலகட்டத்தில். அதாவது ஜூலை 1 அக்டோபர் 15 வரை சனி வக்கரமாக இருக்க போகின்றார். சனி நேராக பார்ப்பதினால் சில பிரச்சனைகள் 2023 உங்களுக்கு இருந்தது. ஸோ சனி வக்கரமாக இருக்கும் காலகட்டத்தில் அத்தகைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது. அந்த டைம்ல உங்களோட ராசிநாதனான சூரியன் வலுவாக இருக்கார். ஸோ அதனால 1 ஜூலைலேருந்து 15 அக்டோபர் வரைக்கும் அருமையா இருக்கு. அந்த நேரத்தில் குரு 10 இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல காலகட்டம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல வாய்ப்புகளும் வரும். நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? இது வந்து பொது பலன். இப்போ ஓரளவுக்கு துல்லியமா பார்க்கலாமா அப்படின்னா, உங்களோட ஜாதகத்தில் கிரகங்களை என்ன நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். உதாரணத்திற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கும்ப வீட்டில், அதாவது 7ஆம் வீட்டில் சுக்கிரனோ குருவோ இருந்தால், அல்லது உங்களுடைய 11ஆம் வீட்டில் சுக்கிரனோ சனியோ இருந்தால், அதாவது ஜனனகால கிரகங்கள், அது என்ன பண்ணும்னா சனி கோச்சார சனி மற்றும் கோச்சார குருவுடன் இணைந்து, அதாவது ஜனனகால கிரகங்களும் கோச்சார கிரகங்களும் இணைந்து பலன்களை வழங்கும். இங்கு குறிப்பிட்டிருக்கும் உதாரணத்தில் உங்களுக்கு பெருவாரியான நல்ல பலன்களே நிகழும். ஓகேங்களா? அதுவும் குறிப்பாக கும்பத்துல வந்து சுக்கிரன் அல்லது குரு இருந்தார்னா ஆட்சி என்னும் நிலைக்கு அருகில் குரு இருக்கின்றார். உச்சம் என்னும் நிலைக்கு மிக அருகில் சுக்கிரன் இருக்கின்றார். ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உச்சமாக இருக்கும் கிரகத்தை விட உச்சத்திற்கு மிக அருகில் இருக்கும் கிரகம் அதிக நல்ல பலன்களை வழங்கும். ஸோ இங்க 7ல் இருக்கும் சுக்கிரனும் குருவும் வலுவான கிரகங்கள். ஓகே, அத்தகைய வலுவான கிரகங்களை வலுவான சனி சந்திக்கும் போது பெருவாரியான பொருளாதார முன்னேற்றம், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். ஓகே, அதே மாதிரிதான் ரிஷபத்துல ஜனனகால சுக்கிரனோ சனியோ இருப்பவர்களுக்கு கோச்சார குரு இணைந்து நல்ல பலன்களை வாரி வழங்குவார். ஓகே, இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா நம்ம பலன் எடுக்குது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களை வைத்து. அஃப்கோர்ஸ் முழு ஜாதகத்தை பார்த்தா நம்ம இன்னும் துல்லியமா எடுக்கலாம். பட் இதை வச்சே நம்ம வந்து ஓரளவிற்கு துல்லியத்தை அடைய முடியும். அடுத்ததாக ஏதாவது கிரகங்கள் இருந்தால் பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தா, கும்ப வீட்டில், அதாவது உங்களுடைய 7ஆம் வீட்டில் சந்திரனிலிருந்து 7ஆம் வீடு, சந்திர கேந்திரத்திலிருந்து 7ஆம் வீட்டில் செவ்வாயோ சூரியனோ கேதுவோ இருந்தால் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்லலாம்னா, சூரியனும் செவ்வாயும் சனிக்கு எதிரி கிரகங்கள். அதுவும் முக்கியமாக சூரியன் வந்து சனியை முதல் தர எதிரியாக பாவிக்கின்றார். அதே மாதிரிதான் சனியை வந்து சூரியனை முதல் தர எதிரியாக பாவிக்கின்றார். ஃபர்ஸ்ட் ரேட் எனிமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ செவ்வாய் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா சண்டை வரலாம். அது வாய் சண்டையா இல்லை அடிதடி சண்டையா என்பதை உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானிக்கும். ஆனால் கண்டிப்பாக சண்டை இருக்கும். சூரியன் இருந்தார்னா, ஓகே, கும்ப வீட்டில் சூரியன் இருந்தார்னா, சூரியன் அவர் நேராக வந்து சிம்மத்தை பார்த்தாலும் கூட ஈகோ கிளாஷ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, கேது இருந்தார்னா வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரலாம். இல்லை அங்கே புதன் இருந்ததுன்னா, புதன் இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் வரலாம், புதிய தொழில் வாய்ப்புகள் வரலாம். இந்த ஏஜென்ட் தொழில் செய்பவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்பவர்கள் போன்றவற்றிற்கெல்லாம் அது நல்ல காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் புதன் பேச்சை குறிக்கும் கிரகம் என்பதால், சனி பிரச்சனையை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால், நீங்கள் பேசும் பேச்சாலேயே பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனைகள் பெரிதாகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் பலன். உங்களுடைய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் கும்பத்தில் இருக்குமானால் இத்தகைய பலன்களை நம்மால் கூற முடியும். சரிங்களா? ஸோ 2024 என்னை பொறுத்தவரை சிம்மத்திற்கு பொதுவாக பார்த்தோமேயானால் நன்றாகத்தான் இருக்கின்றது. நன்மைகள் சற்றே அதிகமாகவும் அதே நேரத்தில் பிரச்சனைகளும் இருக்கும் ஒரு வருடம். பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வலுவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2024 இருக்க போகின்றது. கிடைக்கும் வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் முன்னாடியே சொன்னேன்,
1 ஜூலைலேருந்து 15 அக்டோபர் வரைக்கும் டைம் ரொம்ப அருமையாக இருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்து.